வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து சூப்பரான ப்ளவுஸ் ஒன்று பார்த்துலாமா? இது வந்து பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும். சாரீ வந்து ஒரு மாதிரி மெஹந்தி க்ரீன் அந்த மாதிரி சாரீ இருக்கும். அதில் வந்து பிங்க் கலரில் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 3 லைன்ஸில் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். ஒரு 1 லைன் வந்துட்டு சுகர் பீடு, 1 லைன் வந்துட்டு 3mm டல் கோல்டு பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து 1 லைன் வந்துட்டு சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து 1 இன்ச்சு கேப் விட்டு அதில் வந்துட்டு திலகம் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருப்பேன். இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு நம்ம சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம்ல, அதை ஒட்டக்கூடாது. ஏன்னா அது சுற்றி வந்து நம்ம ஸ்டோனை சுற்றி வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக கொஞ்சம் அது ரொம்ப கேப் விட்டுறாதீங்க, லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டணும். அப்போ தான் இந்த டிசைன் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கடுத்து 3mm வந்துட்டு க்ரீன் கலரில் சேம் அதே சாரீ கலரில் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வச்சு சுற்றி வந்துட்டு ட்ராப் ஷேப்பில் வந்துட்டு சீக்வென்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் வந்து பண்ணியிருக்கேன். 3 பீட்ஸ் வந்து சுகர் பீட் வச்சு ஒரு சீக்வென்ஸ் வச்சு அக்னா மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கேன். பேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கை வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பேக் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பேக் மட்டும் ஓரளவு சிம்பிளாக பண்ணிட்டேன். இது நான் வந்து எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் பண்ணேன்னா அதில் ஒரு ஏதாவது ஒன்று கற்றுக்குறேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டோன் வந்து நான் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு கிராண்டாக இருக்கும், ஸ்டோன்ஸ் வந்து நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு ப்ளவுஸில் போட்டுட்டேன். ஒரு கை ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நான் ஸ்டோன்ஸ் வந்து கடையில் வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு, ஸோ நான் எங்கள் ஊரில் தேடாத கடை இல்லை. என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் வந்து மெட்டீரியல் விற்கிறேன்னா என்கிட்ட இந்த ஸ்டோன் வந்து நான் சேல் போடலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் கடையில் வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எந்த கடையிலையுமே இந்த ஸ்டோன் வந்து எக்ஸாக்ட் ஸ்டோன் வந்து கிடைக்கல. ஒன்று சிறுசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எக்ஸாக்ட் சைஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் அதை வந்து நான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் க்ளூ ஒட்டிட்டு B7000 க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணேன். குண்டன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒட்டினேன். எனக்கு எக்ஸாக்ட் சாரீ கலர் கிடைக்கல, ஆனால் நியர்பை கலர் வந்து கிடச்சிருந்தது. என்கிட்ட இருந்த ஸ்டோன் தான் இது. ஸோ வந்து அதை ஒட்டிட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு கோல்டன் கலரில் பண்ணது அவ்வளோ ஒரு கிராண்டாக இருந்தது. நான் வீடியோ வந்து ஸ்டோரேஜ் வந்து என் ஃபோனில் அதிகமாக இருந்ததுனால ஃபுல்லாக லேப்பில் ஏற்றிட்டேன். ஸோ அதனால் வீடியோ வந்து அதில் போயிடுச்சு. அதனால் அட்டாச் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்ட வேண்டியதாக போச்சு. எனக்கு இதுக்கு டபுள் வேலையாகிடுச்சு. நீங்களும் ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்லாம் உங்கள்கிட்ட இப்போ சிம்பிள் ஒர்க்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் கிராண்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கான்னு ஸ்டோன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து அதில் ஒர்க் போடுங்க. சப்போஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா டோட்டல் இதுவும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் நான் பண்ண தப்பை மட்டும் நீங்கள் எப்பயுமே பண்ணிடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னாலாம் பிரச்சனை இல்லை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் இருக்கிற எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒட்டிட்டு திரும்ப ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ ஒட்டுறது கூட ஒட்டிடலாம். ஆனால் ஸ்டிச்சிங்லாம் பண்ணாங்க அப்படின்னா அதை திரும்ப ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டோன்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருந்தது. நான் நார்மல் சன்லைட்டில் வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் ஷேடடான ஒரு இது. உங்களுக்கு ஒர்க்கு பண்ணியிருக்கிறது தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு கையில் வந்துட்டு அந்த ஒரு கொடி டிசைன் எல்லா டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அது மேலேயே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் வந்து அந்த சின்ன சின்ன கேப்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு சின்ன ஃப்ளவர் கோல்டன் கலரில் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு சுகர் பீடு வச்சு லாக் பண்ணி முடித்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. நான் ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ஓரளவு பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ சாரீ வந்து மறைச்சிரும். நான் ஏன் பாதியோட அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஒரு கர்வில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காகவே பயந்துட்டே நான் வந்து பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். அது ஓரளவு வந்துட்டு கவர் ஆயிடும். சாரீ வந்து கவர் ஆயிடுறதுனால தெரியாது. அதனால ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன் இப்படி பாதியிலே நிப்பாட்டியிருக்கா அப்படின்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஸோ அதான் ரீசனு. ஸோ ஹேண்ட் ஒர்க் பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ஒர்க் டீட்டெயில் நான் சொல்லலை. சேம் பேக்கில் நம்ம என்ன டிசைன் கொடுத்தோமோ அதை தான் கீழே வந்து 1 இன்ச் பண்ணிவிட்டு சேம் எக்ஸாக்ட் ப்ளவுஸில் வந்து என்ன டிசைன் இருந்ததோ அதை வந்து நம்ம அப்படியே பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய வீடியோஸோடு நான் வருவேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.